உறுப்பினர் இல்லாத நீங்க வந்து கோரிக்கை கூப்பிடுறீங்க. ராஜா பக்கத்தில் இருக்காரு, மாநில பொறுப்பு இருக்காரு, அவர் வீட்டுக்கு அழைச்சி போயிடு. கட்சியில் உறுப்பினர்கள் கேள்வி கேட்கறது, நம்ம என்ன கட்சியில் இல்லாத வந்து எனக்கு கூப்பிடுன்னா எப்படி கூப்பிடுறது, என்ன பொறுப்பு இருக்குது, இவர் குழப்பத்தை உருவாக்கணும்னு அவர் பண்ணியிருக்காரு. ஆக எனக்கு தெளிவா இருக்கிற நம்முடைய மாவட்டத்தை பொறுத்தவரை தெளிந்த நீர்வழி போல இருக்கிற மாவட்டம் யாரையும் அழைப்படாது. சொன்னது கூட நீங்க வந்து லட்டம் அடிச்சுடாது, லட்டம் கூட திருப்பி கிடைக்காதுதான் அழைப்பாக நடப்பீங்க. ஏன்னா நீங்க எல்லாரும் வந்தவங்களும் கலந்து கொண்டு இருக்கதான் வந்து கேட்ட தம்பி கட்சியில் உறுப்பினர் இல்லை, அட்டை காட்ட சொல்லுங்க. உறுப்பினர் கோரிக்கை எப்படி இருக்க முடியும்? பிஎம் ராஜாவுக்கு கூட சுத்துறது எலெக்ஷன் போது தோன்றதுக்கு அவதான் முழு காரணம். அவர் பேசின ஆடியோ, ஓட்டு போட சொன்னது, பணம் கொடுக்க சொன்னது எல்லாமே இருக்குது. அவர் அப்படிப்பட்ட துரோகத்தை செய்துவிட்டு இன்னைக்கு ஒரு ஆணை ஆற்றிருக்காரு நம்முடைய மாவட்டத்தை புலப்பட்டார். ஆகவே நாம் தெளிவாக இருக்கிறோம், அதை பற்றி கவலை இல்லை. அவர் கேட்டதுக்கு நான் சொன்னேன், என்னப்பா சொன்னேன் சொன்னேன். அவர் கட்சிட்டே இருக்காரு, என்ன பொறுப்பு சொல்லுங்க உடனே சொல்றேன். அப்ப நானும் ஏகே செல்வராஜ் ராமணி எல்லாருமே ராஜான்னு சொல்லணும். அவர் வேறு ஒரு டிவிக்கு ஒரு பிளாட்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. இந்த மாவட்டம் சரியாக இருக்கிறது, செயல்படுகிறது என்பதை இன்னைக்கு வரைக்கும் ஒரு அனுபவம் சொன்னல. 5000 பேர் 10,000 பேர் வர மாவட்டத்தில் ஒரு சின்ன அணு கூட நீங்கள் அத்தனை பேர் உயிரை கொடுத்து இந்த இயக்கத்தை காப்பாற்றக்கூடியவர்கள். துரோகிகளுக்கு வந்துட்டு இங்கே ஒரு பிரச்சனை பண்ணி போயிருக்காங்க. துரோகிகளுக்குலாம் இறைவன் தண்டனை தருவான். நீங்க குறிப்பிட்டதே இருக்கிறது. ஏன்னா அங்கிருந்து அனுப்பி வந்தாலே கை தூங்க என்னப்பா சொல்லப்படுறது டிவிக்கு நாங்கள் ஓடிட்டாங்க. என்னமோ அவர் பெரிய ஒன்றிய பொறுப்பு இருக்கிற மாதிரி, பெரிய மாநில பொறுப்பு இருக்கிற மாதிரி ஒரு கூப்பிடாத மாதிரி கட்சியில் உறுப்பினர் இந்த அட்டை காட்டுவது. உறுப்பினர் வந்து ஒரு அதிமுக கூட்டத்தில் ஒரு குழப்பத்திற்கான என்ன எவ்வளவு மோசமானது. அதுக்கு தூண்டுதலாக இருப்போர் இஎம் ராஜா. கட்சியை தோற்கடித்து சேவல் புறாவை வெற்றி பெற்ற அந்த ஒரு சட்டமன்ற தொகுதி தோல்விக்கு காரணம் அவர்தான். இது எந்த இடத்துல சொல்ல சிடி இருக்கு, அவர் பேசுற சிடி எல்லாரும் பேசுறது எல்லாமே ரெக்கார்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அப்படிப்பட்ட துரோகிகள் இருக்கிற காரணம் துரோகிகளை வந்து அனுப்பியிருக்காங்க உறுப்பினர். இதுதான் வேடிக்கையாக இருக்கிறது. நீங்க நினைத்தால் அதிமுக கோட்டையில் அமரும், நாம் நினைத்தால் அதிமுகவை ஆட்சிகளை அமர்வு. திமுக என்பதல்ல, எந்த சக்தியாலும் தமிழகத்தை வீழ்த்த முடியாது. அனைத்தும் நாம் நினைத்து அந்த பணிகளை நாம் செய்வோடு சிறப்போடு செய்து வருகிறோம். ஆகவே அந்த பணியை மேலும் மேலும் சிறப்பதற்கு ஒன்றை கேட்டார், என்ன பொறுப்பு சொல்லுங்க. அவன் கத்துக்கிற ஏதோ டிவியில் வரணும் வந்து நீங்க கிளாஸ் பண்ணிட்டு வாங்க. எதையோ பண்ணி போட அனுமதிக்கவே இல்லை. ஏன்னா அவர் குழப்பத்தை உருவாக்கி போட்டார். வந்து நீ கேட்டு எங்களிடத்திலே சொல்லி ஏதாவது காலத்தில் இருந்தாலும் அழைத்து விடலாம். உறுப்பினர் வேண்டும் என்று கேட்டாலும் உறுப்பினர் வழங்கலாம். ஒரு நாளாவது என்னை வந்து ஒரு மூஞ்சி பார்த்துக்கலாம் கிடையாது. அங்கே ஒரு கூட்டத்துக்கு போறது பார்த்தா அத்தானி கூட்டத்துக்கு பார்த்தா எங்கேயும் பார்த்தது. திடீர் வந்தால் திடீர் எழுந்தால் உங்களுடைய செய்தி வரவில்லை என்பதற்காக தயவு செய்து உங்களுடைய சொல்கிறேன். தொலைக்காட்சி நிறுவனங்களுடைய நண்பர்கள் இது மாதிரி செய்தி வெளியிடாங்க என்னுடைய வேண்டுகோள் வந்தாங்க. ஏன்னா ஒரு சவனான ஒரு 300 இந்த மாவட்டத்தில் வந்தது என்பதை செய்தியாக நீங்கள் போட்டுவிடாது ஒரு பாடங்களை தொட்டு நான் கேட்டுக்கொள்கிறேன். அதுதான் என்னுடைய வேண்டுகோள். ஏன்னு சொன்னால் உண்மையிலேயே அவர் உறுப்பினர் கட்டை கொண்டு காட்டுப்போம். முன்னாள் உறுப்பினர் அழைப்புகளை எப்படி அழைப்படுவீங்க? நிர்வாகிகள் மட்டும்தான் அது கூட்டம். உறுப்பினர் கூட்ட வேண்டும் என்று சொன்னால் 3,18,000 பேர் நீங்கள் கூட்ட வேண்டும். 3,18,000 பேர் உறுப்பினர். இது ஒரு உறுப்பினரே இல்லை. அதான் பிரச்சனை. ஆகவே இந்த நிகழ்ச்சியை கலந்துவிட்டு தேவையற்ற நிகழ்ச்சியை நடத்திவிட்டு சென்றிருக்கிறார்கள். அவர்களுடைய வார்த்தைகளை தெரிவித்துக் கொள்கிறேன். இது போன்று எங்கும் செய்துவிடாதீர்கள். உங்களை போன்றவர்கள்
நல்ல மனதோடு இயக்கத்திற்கு பணியாற்றுங்கள். அதை விட்டுவிட்டு இப்படிப்பட்ட தேவையற்ற செய்திகளை செய்தித்தாளை வருவதற்கு உங்களை போன்ற இடமளித்தார்கள் என்று மட்டும் நான் நேரத்தை கேட்டு உங்களையும் நான் மன்னிக்கிறோம். நீங்களும் இயக்கத்திற்கு பாடுபடுங்கள். அதை எங்களுக்கு எந்த ஆட்சேபமும் இல்லை. அதே நேரத்தில் வருகின்ற வழி சரியான வழியாக இருக்க வேண்டும்.